வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமாக உள்ளது. மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தார் மாநில ஆளுநர். பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் திட்டமிட்ட நாடகம் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. மதுரையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்த ஊழியர்கள். சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திடீர் நடவடிக்கை. சாதியால் மொழியால் நாட்டில் பிரிவினைவாதம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மகாகவி பாரதியின் கொள்ளுப்பேரன் வேதனை. ஆயுர்வேத மருத்துவர்களை அறுவை சிகிச்சை செய்ய அனுமதிக்கும் மத்திய அரசின் ஆணையை திரும்ப பெற வலியுறுத்தல். தமிழகத்தில் பல இடங்களில் மருத்துவமனைகளை மூடி டாக்டர்கள் போராட்டம். இந்திய ராணுவ விமானங்கள் மீண்டும் துல்லியல் தாக்குதல் நடத்தலாம். உளவுத்துறை எச்சரிக்கையால் பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம். ஆந்திராவில் மர்ம நோய் காரணமாக 600க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட சம்பவம். கொரோனா தடுப்புக்கு கிருமி நாசினி அதிக அளவு பயன்படுத்தியதே காரணமா என விசாரணை. தூத்துக்குடியில் நடைபெற்ற மகாகவி பாரதியாரின் 139வது பிறந்தநாள் விழா. மணி மண்டபத்தில் அரசியல் கட்சியினர், அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. போராடும் விவசாயிகளின் உணர்வுகளை கண்டு கொள்ளாமல் புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கு அவசரம் காட்டுவதா? மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி. புதிய உச்சம் தொட்ட இந்திய பங்குச்சந்தைகள். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 318 புள்ளிகள் உயர்வு. தேசிய பங்குச்சந்தை 13,573 புள்ளிகளில் வர்த்தகம். டெல்லி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கவில்லை என குற்றச்சாட்டு. பழவேற்காடு அருகே மீண்டும் ஒரு ஆளில்லா விமானம் கடலில் ஒதுங்கியதால் பரபரப்பு. உளவு பார்க்க அனுப்பப்பட்டதா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி அருகே பெய்த கனமழையால் 5000 ஏக்கர் பரப்பிலான வெங்காயம் சேதம். மிளகாய் பயிர்களும் நீருக்குள் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. சீர்காழி அருகே புரெவி புயலால் நீரில் மூழ்கிய பொங்கல் கரும்புகள். 100 ஏக்கர் கரும்புகள் முற்றிலும் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. சின்னத்திரை நடிகை சித்ரா மரணத்திற்கு கணவர் மற்றும் தாயின் மன அழுத்தமே காரணம். விசாரணைக்கு பிறகு காவல்துறை வெளியிட்ட திடீர் தகவலால் பரபரப்பு. மதகுகள் சீரமைக்கப்படாததால் சாத்தையார் அணையில் இருந்து வீணாகும் தண்ணீர். சாக்கு மற்றும் துணிகளை கொண்டு அடைக்கும் அவல நிலையில் விவசாயிகள். விரிவான செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து மோசமாக உள்ளதாக ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர் மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார்.
மேற்கு வங்க மாநிலத்தில் முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜிக்கும் ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்நிலையில் மேற்கு வங்கம் வந்த பாஜக தேசிய தலைவர் திரு நட்டாவின் வாகனத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்துக்கு உரியது என திரு ஜெகதீப் தங்கர் விமர்சித்துள்ளார். முதலமைச்சர் செல்வி மமதா தலைமையிலான அரசில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நீண்ட காலமாக மோசமடைந்துள்ளதாக மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். மேற்கு வங்க அரசு பற்றி எரியும் நிலையில் உள்ளதாகவும் அரசியல் அமைப்பின் பாதையில் இருந்து அரசு விலக்கி செல்வதாகவும் கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு சட்டத்தை செல்வி மமதா பானர்ஜி பின்பற்ற வேண்டும் என்றும் அரசியல் அமைப்பு சட்டத்தின் பாதையில் இருந்து அவர் விலக்கி செல்ல முடியாது என்றும் ஆளுநர் திரு ஜெகதீப் தங்கர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா வாகனத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அக்கட்சியின் திட்டமிட்ட நாடகம் என முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டைமண்ட் ஹார்பர் தொகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க சென்ற பாஜக தலைவர் திரு ஜே.பி. நட்டாவின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது நேற்று அடுத்தடுத்து 3 இடங்களில் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டன. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர்தான் திரு நட்டாவின் கார் மீது தாக்குதல் நடத்தியதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் பொதுமக்களின் கவனத்தை பெறும் வகையில் பாஜகவால் அரங்கேற்றப்பட்ட நாடகமே இந்த தாக்குதல் சம்பவம் என மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி விமர்சித்துள்ளார். பாதுகாப்பு பணியில் மத்திய பாதுகாப்பு படையினர் இருக்கும்போது இதுபோன்ற சம்பவங்கள் எவ்வாறு நடக்கும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக தலைவரின் பாதுகாப்புக்கு சென்ற வாகனங்களின் மீது தாக்குதல் நடைபெற்ற நிலையில் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அறிய டிஜிபி மற்றும் அரசு தலைமை செயலருக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜியின் ஆட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பாஜக தலைவர் திரு நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். குண்டு துளைக்காத காரில் சென்றால்தான் கல்வீச்சின் போது தனக்கு காயம் ஏற்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் திரு நட்டாவின் வாகனம் தாக்கப்பட்ட புகார் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து விளக்குமாறு மாநிலத்தின் டிஜிபி மற்றும் அரசு தலைமை செயலருக்கு உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. சாதி, மொழி போன்றவற்றால் நாட்டில் பிரிவினைவாதம் மிகவும் அதிகரித்து விட்டதாக மகாகவி பாரதியாரின் கொள்ளுப்பேரன் ராஜ்குமார் பாரதியார் வேதனை தெரிவித்துள்ளார். மகாகவி பாரதியாரின் 139வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை திருவல்லிக்கேணியில் அவரது மார்பளவு திருவுருவ சிலை தாங்கிய ஜதி பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் முன்பாக தொடங்கிய ஊர்வலம் பாரதியார் நினைவு இல்லம் அருகே நிறைவு பெற்றது. இந்த ஊர்வலத்தின் இடையே மாணவிகள் பாரதியாரின் பாடல்களுக்கு நடனமாடினர். பின்னர் ஜெயா தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த திரு ராஜ்குமார் பாரதியார் காட்டிய வழியில் அனைவரும் பயணிப்பதே அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலியாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். பாரதியார் கூறியது போல சாதி குலத்தால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் தற்போது சாதி, மொழி போன்றவற்றால் நாட்டில் பிரிவினைவாதம் மிகவும் அதிகமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்தார். பாரதி சொல்லியிருக்கான், ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி வருஷம் சொல்லல் பாவம். பிரிவினை ரொம்ப அதிகமாக போயிடுது நம்மளுடைய நாட்டில். இப்பொழுது மொழி பெயரில் அல்லது வேறு ஏதாவது ஒன்று பெயரில் பிரிப்பதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். தெரிய வேண்டாம், நாம் எல்லாம் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் அதை தான் வாழ்வே. அன்று இதை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த ஞானம் வந்தார்பை நமக்கு அது வேண்டும் சொன்னால் நான் ஒன்றுபட்டு மகிழ்வோடு இணக்கத்தோடு எல்லாரும் வாழ வேண்டும். அது இதை வருகிற சமுதாயம் தான் செய்ய வேண்டும். அதை
இந்திய ராணுவ விமானங்கள் மீண்டும் துல்லிய தாக்குதல் நடத்தலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையால் பாகிஸ்தான் பதற்ற நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி வரும் நிலையில் காஷ்மீரில் நிலவும் கடும் குளிரை பயன்படுத்தி பாகிஸ்தானில் இருந்து தீவிரவாதிகளும் இந்தியாவுக்குள் ஊடுருவி வருகின்றனர். அவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் உதவி வருவதாகவும் பயிற்சி அளித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே புல்வாமா மாவட்டத்தில் பதுங்கியிருந்த 3 தீவிரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் நேற்று சுட்டுக் கொன்றனர். இந்த சூழலில் இந்திய ராணுவ விமானங்கள் துல்லிய தாக்குதல் நடத்தலாம் என்ற உளவுத்துறை எச்சரிக்கையால் பாகிஸ்தான் பதற்ற நிலையில் உள்ளது. இதன் காரணமாக எதிர் தாக்குதலுக்கு பாகிஸ்தான் விமானப்படையும் தயார் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரிமைக்காக போராடும் விவசாயிகளை கண்டு கொள்ளாமல் ஜனநாயகத்தை மிதித்துவிட்டு புதிய நாடாளுமன்றம் கட்டிடமா என மத்திய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. புதிய நாடாளுமன்றம் கட்டும் திட்டத்தை காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சிங் சுர்ஜேவாலா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், விவசாயிகள் தங்கள் உரிமைகளுக்காக சாலையில் போராடும் போது பிரதமர் திரு மோடி புதிய நாடாளுமன்றம் கட்டும் கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டும் விழாவில் பங்கேற்றார் என்ற நிகழ்வை வரலாறு பதிவு செய்யும் என்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது கற்களாலும் தூண்களாலும் கட்டப்படுவதில்லை என்றும் ஜனநாயகத்தால் உருவாக்கப்படுவது என்றும் கூறியுள்ளார். 130 கோடி மக்களின் ஆசைகளை நாடாளுமன்றம் உணர்த்துவதாகவும், ஆனால் உயர்ந்த மதிப்புகளை எல்லாம் மிதித்து நசுக்கிவிட்டு கட்டப்படவுள்ள கட்டிடம் எதை உணர்த்தப் போகிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆந்திராவின் எலூர் பகுதியில் பரவிய மர்ம நோய்க்கு கொரோனா தடுப்பு பணி என்ற பெயரில் கிருமி நாசினி அதிக அளவு பயன்படுத்தியது காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆந்திர மாநிலம் எலூரு பகுதியைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் காய்ச்சல், மயக்கம், வலிப்பு, வினோதமாக சத்தமிடுதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டன. இதனையடுத்து எலூர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட எய்ம்ஸ் நிபுணர்கள் பாதிக்கப்பட்ட நோயாளிகளின் இரத்தத்தில் ஈயம் மற்றும் நிக்கல் துகள்கள் இருப்பதாக தெரிவித்தனர். இதனையடுத்து ஹைதராபாத் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தைச் சேர்ந்த 9 பேர் கொண்ட நிபுணர் குழு எலூரு வந்துள்ளது. அப்பகுதியில் தண்ணீர், காய்கறிகள் மற்றும் பொதுமக்களின் இரத்த மாதிரிகளை அக்குழு ஆய்வு மேற்கொண்டுள்ளது. இதனிடையே கொரோனா தடுப்பு பணி என்ற பெயரில் கிருமி நாசினி அதிக அளவு பயன்படுத்தியதே மர்ம நோய்க்கு காரணமா என விசாரணை நடைபெற்று வருகிறது. மர்ம நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 600ஐ கடந்துள்ள நிலையில் 3 பேர் உயிரிழந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டால் மருத்துவ முறைகளின் தனித்துவம் சிதைந்துவிடும் என இந்திய மருத்துவ சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு தலைவர் திரு ராஜா, கலவை மருத்துவத்தை மேற்கொள்வது நோயாளிகளின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என எச்சரித்தார். ஒவ்வொரு சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய தனித்துவம் முழுமையாக சிதைக்கப்படும். ஆயுர்வேதத்துக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது, ஹோமியோபதிக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது, யுனானிக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இவைகளெல்லாம் முழுமையாக சிதைக்கப்பட்டு அவைகளுடைய தனித்துவம் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும் என்ற ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய உயிரோடும் நலனோடும் அரசு விளையாடுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது. இது மக்களின் நலன் கருதி மருத்துவர்களெல்லாம் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம். எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா மருத்துவ முறையில் மல்டிபிள் என்ட்ரி பாயிண்ட்ஸ், மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. 2 வருஷம் படிச்சுட்டு ஒரு சுமார் டிப்ளமா, 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டு, 5 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிகிரி, இவங்களாம் வெளியே போய் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறாங்க. அதே போல் மற்ற மருத்துவ முறைகளில் படித்தவங்க, நர்சிங்கோ ஃபிசியோதெரப்பியோ படித்தவங்க உள்ள எம்பிபிஎஸ்க்கு வரலாங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? அது எதுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் எதுக்கு? ஏன் அந்த மக்களை கஷ்டப்படுத்தணும்? ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணணும்? எல்லாத்தையும் எடுத்துடலாமே. டபுள் ஸ்டாண்டர்ட் இது. ஒரு பக்கம் நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேணுங்கிறீங்க, ஒரு பக்கம் கலவை மருத்துவம் வேணுங்கிறீங்க. இது ரீட்ரோகிரேட் ஸ்டெப், கோயிங் பேக்வேர்ட்ஸ், ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் இல்லை அது. ஸோ அதனால தான் நாங்கள் இது வேண்டான்னு சொல்லி மிக முழு முயற்சியாக நாங்கள் எதிர்க்கிறோம் இதை. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே உள்ள சாத்தியார் அணை முழு கொள்ளளவை நெருங்கும் நிலையில் ஏற்கனவே பழுதடைந்த மதகுகள் சரி செய்யப்படாததால் சாக்கு மற்றும் துணிகளை வைத்து அடைக்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர்.
பாலமேடு அருகே உள்ள சாத்தியார் அணை மூலம் 11 கிராமங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக நீரின்றி வறண்டு கிடந்த இந்த அணைக்கு நடப்பாண்டில் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்தது. சிறுமலையில் இருந்து அணைக்கு நேரடியாக மழைநீர் வருவதால் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருகிறது. அதே நேரத்தில் அணையின் பழுதான மதகுகள் சரி செய்யப்படாததால் தண்ணீர் வீணாகி வருகிறது. எனவே மதகுகளை சாக்கு மற்றும் துணிகளை வைத்து அடைக்கும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாத்தியா டேமுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. ஆனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 தண்ணி வந்திருக்கோம். ஆனால் அந்த வந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 10 நாள் அது காலியாகிரும் போல் தெரியுது. பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் ஷட்டர்ஸ் வந்து சரியில்லை. ஓட்டையில் வந்து இந்த பக்கம் 4 மூட்டை தண்ணி போகுது, அந்த பக்கம் 2 மூட்டை தண்ணி போகுது. இது தொடர்ந்து போச்சுன்னா வந்த தண்ணியை வந்து போன தடவை மாதிரி 10 நாளே அது காலியாகிரும். அதனால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் வந்து உடனே கவனத்தில் எடுத்துகிட்டு ஷட்டரை வந்து அடைக்கணும். ஓட்டையை ஃபுல்லாக அடைச்சிட்டு தண்ணியை வந்து முழுசாக நிரப்பி அதுக்கப்புறம் விவசாயத்துக்கு திறக்கணும். சிவகங்கை மாவட்ட ஊராட்சி தலைவராக கடும் இழுபறிக்கு பிறகு அதிமுகவைச் சேர்ந்த பொன்மணி பாஸ்கரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் மொத்தமுள்ள 16 ஊராட்சி வார்டுகளில் அதிமுக கூட்டணி 8 இடங்களிலும் திமுக கூட்டணி 8 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இரு கட்சிகளும் சமபலத்தில் இருந்ததால் தலைவர், துணைத் தலைவர் தேர்தலில் இழுபறி ஏற்பட்டது. அந்த இரு பதவிகளுக்கும் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற இருந்த தேர்தலை அதிமுக கவுன்சிலர்கள் புறக்கணித்ததால் பெரும்பான்மை இல்லாமல் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த கவுன்சிலர்கள் சிலர் தேர்தலை நடத்த வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். அதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி தலைமையில் ஊராட்சி தலைவர் தேர்தல் இன்று நடந்தது. இரு கட்சிகளும் சரிசமமான எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்டிருந்ததால் ஊராட்சி தலைவரை குலுக்கல் முறையில் தேர்வு செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி சிவகங்கை மாவட்ட ஊராட்சி தலைவராக அதிமுகவைச் சேர்ந்த பொன்மணி பாஸ்கரன் தேர்வு செய்யப்பட்டார். ஆயுர்வேத மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்ற மத்திய அரசின் முடிவை கண்டித்து தமிழகம் முழுவதும் அலோபதி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆயுர்வேத முதுகலை பட்டம் பெற்ற மருத்துவர்கள் 58 விதமான அறுவை சிகிச்சைகளை செய்ய தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என கடந்த நவம்பர் மாதம் 20ஆம் தேதி மத்திய அரசு தெரிவித்தது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை கண்டித்து இன்று வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்திருந்தது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் பல் மருத்துவ சங்கத்தினர் உட்பட பல்வேறு மருத்துவர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஆயுர்வேத மருத்துவர்கள் குறிப்பிட்ட பல் வைத்தியம் செய்யலாம் என்று மத்திய அரசின் ஆணையை எதிர்த்து இன்று கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 28,000க்கு அதிகமான பல் மருத்துவர்கள் தனது பல் மருத்துவமனை மூடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இந்தியாவில் பல் மருத்துவத்தோட விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய காலேஜில் கல்லூரிகள் இடம் நிரம்பாமல் இருக்கிறது. அது இதை சென்று இன்னும் ஆயுர்வேத பல் மருத்துவத்தில் இந்த வைத்தியத்தை சேர்த்தால் இன்னும் பல் மருத்துவத்துறை நலிவடைந்துவிடும். அதே போல் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ஆயுர்வேத பல் மருத்துவத்தில் பயிற்சிகள் எதுவும் இல்லை. திருச்சி மாவட்டத்தில் பெரிய, சிறிய மருத்துவமனைகள் என சுமார் 2000 மருத்துவமனைகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய மருத்துவ திட்டத்தில் மருத்துவர்களை விட பொதுமக்களுக்கு பாதிப்பு அதிகம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர். அரியலூரில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. எனினும் அவசர சிகிச்சைகள், அறுவை சிகிச்சைகள், பிரசவம் உள்ளிட்ட சிகிச்சைகள் எப்போதும் போல நடைபெறும் என இந்திய மருத்துவ சங்கத்தின் அரியலூர் கிளை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 75 மருத்துவமனைகளும் 250 மருத்துவர்களும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் நோயாளிகள் பெரிதும் அவதியுற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் உள்ள 700க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகள் இன்று அடைக்கப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவு மட்டும் செயல்பட்டு வருகிறது. இதேபோன்று திண்டுக்கல் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் மருத்துவர்களும் இந்த கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி செய்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இந்தியாவில் கொரோனா மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 98 லட்சத்தை நெருங்கியுள்ளது.
கடந்த 24 மணி நேரத்தில் 29,398 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 29,398 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 97,96,770 அதிகரித்துள்ளது. இதில் 3,63,749 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 92,90,834 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 414 பேர் மரணமடைந்து உள்ளதாகவும் மொத்த பலி எண்ணிக்கை 1,42,186 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 15,16,32,223 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 97 லட்சத்தை தாண்டியுள்ளது. வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநிலங்களிலும் நேற்று வரை 15,16,32,223 பேரின் இரத்த மாதிரிகள் கொரோனா வைரஸ் தொற்றுக்காக பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 8,72,497 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் ஓராண்டுக்கான உணவு தானியங்களை சேதப்படுத்திவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கெலமங்கலம் அருகே உள்ள காளி நாய்க்கனப்பள்ளி கிராமத்திற்குள் நேற்று 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் புகுந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். இந்நிலையில் அந்த யானைகள் நேற்று நள்ளிரவு இருளப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்தன. அங்கு விவசாயிகள் அறுவடை செய்து வைத்திருந்த ஓராண்டுக்கான கேழ்வரகு பயிர்களை சேதப்படுத்திய யானைகள் விவசாயிகளையும் துரத்தியதால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அனைவரும் அலறியடித்து தப்பி ஓடினர். சுமார் 1,50,000 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேழ்வரகு பயிரை யானைகள் சேதப்படுத்திவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழக நிகழ்வுகள் மேலும் சிலவற்றை வேகச் செய்திகளாக தற்போது பார்ப்போம். புதிய வேளாண் சட்டங்களை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி பெரம்பலூரில் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். டெல்லியிலே கடந்த 16 நாட்களாக கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் பசி பட்டினியோடு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் போராடி வருகிறார்கள். அந்த விவசாயிகளின் போராட்டத்தை மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசு வேளாண் சட்டங்களை ரத்து செய்து அந்த போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வராமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் தொடர் போராட்டமாக வெடித்தெழுத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெரம்பலூரிலே டெல்லி விவசாயிகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு கருப்பு கொடியுடன் கருப்பு துணியை கண்ணிலே கட்டிக்கொண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தூத்துக்குடியில் தேங்கி கிடக்கும் மழைநீரை அப்புறப்படுத்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேவர் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து தேங்கியுள்ளதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தவித்து வருகின்றனர். தேங்கி கிடக்கும் மழை நீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மார்க்கையன்கோட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்தவித அடிப்படை வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து தரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மண்டுக்கோவில் பகுதியில் குடிநீர், தெருவிளக்கு, சாலை வசதி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேரூராட்சி நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பலமுறை முறையிட்டும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர்.
வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி அரியலூர் பேருந்து நிலையத்தில் கிராமிய கலைகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஓசை கலைக்குழுவினர் சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் ஜோதி, வட்டாட்சியர் சந்திரசேகரன் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். அப்போது வாக்காளர்களின் கடமை, வாக்களிப்பதன் அவசியம் குறித்த வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. சின்னத்திரை நடிகை சித்ராவின் மரணத்திற்கு அவரது தாயாரும் கணவரும் கொடுத்த மன அழுத்தமே காரணம் என காவல்துறை வெளியிட்டுள்ள திடீர் தகவலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா தனியார் ஹோட்டலில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல் பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று பெசன் நகர் இடுகாட்டில் எரியூட்டப்பட்டது. இந்த விவகாரத்தில் கடந்த 2 தினங்களாக அவரது கணவர் ஹேம்நாத்திடம் நசரத்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். நேற்று நள்ளிரவு விசாரணை முடிந்த நிலையில் மீண்டும் 3வது நாளாக இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென்று எழுதி வாங்கிக் கொண்டு அவரை அனுப்பி வைத்தனர். மேலும் சித்ராவின் செல்போன் மற்றும் தனியார் ஹோட்டலில் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் ஆகியவற்றை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். சித்ரா செல்போனில் கடைசியாக பேசிய பதிவுகள், அவர் அனுப்பிய குறுஞ்செய்திகள் ஆகியவற்றையும் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து இது பற்றி கருத்து தெரிவித்த காவல்துறையினர் சித்ராவின் மரணத்திற்கு அவரது தாய், கணவர் ஆகிய இருவரும் கொடுத்த மன அழுத்தமே காரணம் என உறுதிபட கூறினர். குற்ற சம்பவங்கள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது காண்போம். புதுச்சேரியில் முன் விரோதத்தால் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரிக்கலாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவி மற்றும் மணிகண்டன் இடையே ஏற்கனவே முன்பகை இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்றிரவு ரவியும் அவரது நண்பர்களும் மது அருந்திக் கொண்டிருந்த போது மணிகண்டனும் அவரது நண்பர்களும் சென்று சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ரவி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாட்டுத்தாவணி அருகே சடலமாக கண்டெடுக்கப்பட்ட உணவக ஊழியரை திருநங்கை ஒருவர் கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த மதியழகன் என்பவர் மதுரை மாட்டுத்தாவணி அருகே முட்புதரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். சிசிடிவி ஆதாரத்தை வைத்து மதுரை ஆணையூரைச் சேர்ந்த ரைசா என்ற திருநங்கையை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் மதியழகன் தன்னை தனியாக அழைத்து சென்றபோது வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்போது கட்டையால் தாக்கியதில் உயிரிழந்து விட்டதாகவும் திருநங்கை வாக்குமூலம் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே மான் வேட்டையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். குறிஞ்சி ரெட்டிப்பாளையம் கிராமத்தில் நேற்று நள்ளிரவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த வாகனம் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் சுட்டுக் கொல்லப்பட்ட மான் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மானை வேட்டையாடிய நரசிம்மன், நாகராஜ், பரணிதரன், தமிழ்செல்வன் ஆகியோரை கைது செய்த போலீசார் மான் வேட்டைக்கு பயன்படுத்திய துப்பாக்கி, 12 தோட்டாக்கள் உள்ளிட்டவற்றையும் பறிமுதல் செய்தனர். நெல்லையில் இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை பழையப்பேட்டையைச் சேர்ந்த சங்கரன் மகன் காளிராஜ் தனது தங்கை உறவு முறையான மேகலா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தனியாக வீடு எடுத்து வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு சாந்தி நகரில் இருந்து நீதிமன்றம் நோக்கி செல்லும் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த காளிராஜனை கும்பல் ஒன்று சுற்றி வளைத்து வெட்டி கொன்றது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடியில் பிறந்து 30 நாளே ஆன ஆண் குழந்தை கடத்தப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த அருண் ஆரோக்கியம், தைனிஸ் மேரி தம்பதிக்கு 1 மாதத்துக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் அருண் ஆரோக்கியத்தின் தாய் ராஜேஸ்வரி குழந்தையை தனது கணவரிடம் காட்டுவதற்காக எடுத்து சென்றுள்ளார். பின்னர் குழந்தையை தன்னிடம் இருந்து யாரோ அடையாளம் தெரியாத நபர் பிடுங்கி சென்றுவிட்டதாக கூறியுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியை.